ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம உங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க லீவ் போட்டுறீங்க. இந்த மாதிரியான பின் விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும்னு யோசிங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வரும். உங்களோட மேனேஜர் உங்களோட பெண்டிங் ஒர்க்ஸையும், உங்களோட இந்த இன்டிசிப்ளின பத்தியும் கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. ஆனா நம்ம இந்த கதையில பார்க்கக்கூடிய ராஜு இதே போல சொல்லாம கொள்ளாம ஒரு நாள் லீவ் போட்டுறாரு. ஆனா அவருக்கு அதுக்கு கிடைச்சிருக்க வெகுமதி அப்படிங்கிறது ஊதிய உயர்வு. அது எப்படி நடக்கும்? அப்படின்னு கேட்குறீங்க. வாங்க அந்த சுவாரஸ்யமான கதைய நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன கிராமத்துல ரொம்பவே பணிவான மனிதர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் ராஜு. அவர் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ரொம்பவே சாதாரண ஊழியர் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் முழு முயற்சியோடையும், தன்னம்பிக்கையோடையும் வேலை செய்யற ஒரு நல்ல மனிதர். மழை, வெயில் இல்ல காலையில சாயங்காலம்னு சொல்லிட்டு எந்த ஒரு நேரத்தையும், சூழ்நிலையையும் அவர் சார்ந்து இருக்க மாட்டாரு. அவரோட வேலைய ரொம்பவே சின்சியரா, டெடிகேஷனா செய்றதுல ரொம்பவே திறமையானவரு. அவரோட அர்ப்பணிப்ப அடிக்கடி அவரோட முதலாளி பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ரொம்ப தற்பெருமையாவும் நினைக்க மாட்டாரு. சந்தோஷமா எடுத்துக்க மாட்டாரு. அவரோட இயல்பு, அவரோட வேலைய ரொம்ப அர்ப்பணிப்போட பார்க்கறது. அது மட்டும் தான். திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாரு. ஆச்சரியமா இருக்கு முதலாளிக்கு. எந்த ஒரு காரணமும் சொல்லல. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல. அவர் ஏன் வேலைக்கு வரல? அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியம் படுறாரு. முதலாளிக்கு ரொம்ப குழப்பமாவும் இருக்கு. அவர் எங்க போயிருப்பாரு? ஏதாவது நம்ம கிட்ட நடந்திருக்குமா? இதுக்கு முன்னாடி இவர் இப்படி பண்ணதே இல்லையே! அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிக்க யோசிக்க அவரோட கவலை ரொம்ப கோவமா மாறுது. நான் அவருக்கு எவ்ளோ செஞ்சிருப்பேன் அவரோட வாழ்க்கைக்கு. ஆனா அவர் இப்படி பண்ணிட்டாரே! அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா ரொம்ப பொறுமையா ஆழ்ந்து சிந்திச்சதுல அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாரோ! அவருக்கு ஏதாவது பண உதவி தேவைப்படுதோ! அதனால தான் இவர் இப்படி பண்ணியிருப்பாரோ! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பதான் எதிர்பாராத கருணையோட, சரி அவருக்கு நம்ம சம்பளத்த அதிகப்படுத்துவோம். அப்படி பண்ணா கண்டிப்பா அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நமக்கு உருவாக்க மாட்டாருல்ல. அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. இந்த செயல் கண்டிப்பா அவர ஊக்கப்படுத்தும். நான் அவர கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தையும் அவருக்குள்ள உருவாக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவடைறாரு. அடுத்த நாள் அந்த மனிதர் ரொம்பவே நார்மலா வேலைக்கு வராரு. முதலாளி ரொம்ப கர்வத்தோட போய் சொல்றாரு. நான் உங்களோட சம்பளத்த உயர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கேயும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த மனிதர் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனையும் தெரிவிக்கல. ரொம்பவே நார்மலா அத அக்செப்ட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னடா நான் இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. ஒரு நன்றி உணர்வும் இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் இவர் வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. முதலாளி அதிர்ச்சி அடைஞ்சு அவருக்கு இன்னுமே ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில அதிக பணம் கிடைக்குது. அத பார்த்துட்டு கூட ஒருத்தரால மகிழ்ச்சி அடையாம இருக்க முடியுமா? அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் கடந்து போகுது. சில மாதங்கள் ஆகுது. அந்த மனிதர் அதே மாதிரி மௌனமா, அமைதியா, தன்னோட டெடிகேஷனோட அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு மறுபடியும் ஒரு நாள் அதே மாதிரி காணாம போயிடுறாரு. இந்த முறையும் முதலாளிக்கு ரொம்ப கோவம் வருது. முதல்ல நான் அவர் சம்பளத்த உயர்த்தின போதே எந்த நன்றி உணர்வும் இல்ல. எந்த ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தல. மறுபடியும் அவர் இப்படி செய்றாரு அப்படின்னா, அவருக்கு எவ்ளோ நெஞ்சு அழுத்தம் இருக்கும். கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு அவர நான் தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப மறுபடியும் அவரோட சம்பளத்த குறைக்க முடிவு பண்றாரு. அந்த மனிதர் திரும்ப அடுத்த நாள் வராரு. முதலாளி போய் ரொம்பவே கூலா அவர்கிட்ட, "உன்னோட சம்பளத்த நான் மறுபடியும் குறைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "இந்த முறை நீ கண்டிப்பா இதுலருந்து உன்னோட பாடத்த நீ கத்துப்ப" அப்படின்றது அவரோட சிந்தனை. ஆனா மறுபடியும் அந்த ராஜு அமைதியா போயிட்டு அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் இதுக்கு எந்த எதிர்வினையும் இல்லையே. ஒரு கோபப்படல, துக்கப்படல, கவலைப்படல. அவர் பாட்டுக்கு போய் அவரோட வேலைய எப்படி செய்ய முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முறை கண்டிப்பா அவர்கிட்டயே நான் போய் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி முதலாளி இப்படி கேட்கிறாரு. எனக்கு நீ உண்மைய சொல்லு. நான் உன் சம்பளத்த அதிகப்படுத்தினப்போ உனக்கு எந்த கவலையும் தெரியல, சந்தோஷமும் தெரியல. இப்போ நான் குறைச்சிட்டேன்னு சொல்லல. அதுக்கும் நீ எந்த கவலையும் காட்டல, சந்தோஷத்தையும் காட்டல. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சாதாரண மனுஷனால இப்படி இருக்கவே முடியாதே. உன்னால எப்படி அப்படி இருக்க முடியுது? அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்போது அந்த மனிதர் ரொம்ப அமைதியா சொல்றாரு. முதலாளி, முதன்முறையா நான் காணாம போனதுக்கு காரணம் எனக்கு குழந்தை பிறந்திருந்தது. நீங்க என் சம்பளத்த உயர்த்தின போது நான் நினைச்சேன், கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய அன்பாக கொடுத்திருக்காரு. அதுக்கான கூடுதல் பங்கையும் அவரே சேர்த்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால நான் எதுவும் கொண்டாடல. ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது பணத்துல கிடையாது இல்லையா? வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற பரிசுல தான் இருக்கு. 2வது முறை நான் போனபோது என்னோட அம்மா இறந்த நாள். நீங்க என் சம்பளத்த குறைச்ச போது நான் நினைச்சேன், ஒருவேளை இது அவரோட பங்குன்னு அவரோட பங்க அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால பணத்திற்காக நான் ஏன் முதலாளின்னு கோவப்படணும், இல்ல வருத்தப்படணும்
வருத்தப்படணும், இல்ல சந்தோஷப்படுத்தணும். நான் இவ்வளவு அன்பா பார்த்த ஒருவரே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ பணத்த பேஸ் பண்ணி என்னோட சந்தோஷத்த நான் உருவாக்கிக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. முதலாளி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாரு. அவரோட கண்கள்ல கண்ணீர் வருது. அவர் செஞ்ச தவற அவரே உணர்ந்துறாரு. இறுதியா வந்துட்டு வெகுமதி, மகிழ்ச்சி, துக்கம் இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு பணத்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. நல்ல மனிதர்கள், அவங்களோட சந்தோஷம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள தான் பேஸ் பண்ணி இருக்கணும்ன்றத அவர் புரிஞ்சுட்டாரு. நம்மளோட வாழ்க்கையும் நம்மள ரொம்பவே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்மள சொத்திக்கும். சில நாட்கள் அது நம்மள ஆசீர்வதிக்கும். பதவி உயர்வுகள் மூலியமா, வாய்ப்புகள் மூலியமா, எதிர்பாராத சந்தோஷங்கள் மூலியமா. அதே போல மற்ற நாட்கள்லயும் நம்மிடமிருந்து எதையாவது அதை எடுத்துட்டு போயிடும். அது பணமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், உணர்வுகளா இருக்கலாம். இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட நீங்க உண்மையா கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். நீங்க உங்களோட மகிழ்ச்சிய தற்காலிக விஷயங்களோட எப்பவுமே இணைக்கவே கூடாது. சில விஷயங்கள் பணத்திற்கு அப்பாற்பட்டது, ருச்சிக்கு அப்பாற்பட்டது, நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இப்போல இருந்து உங்களோட வாழ்க்கையில அதிகம் கொடுக்கும்போது அத உங்களோட மகிழ்ச்சிய வரையறுக்க விடாதீங்க. மீண்டும் உங்களோட வாழ்க்கையில எதையாவது வாழ்க்கை எடுத்துட்டு போகும்போதும் அதிகம் உங்களுக்கு துக்கத்த குடுக்கறதையும் நீங்க அனுமதிக்காதீங்க. ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதுல இல்ல. என்ன நடந்தாலும் அத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே உங்களோட வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக பழகிக்கோங்க. நன்றி.